லவ் ஹேண்டில் ஃபேட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லவ் ஹேண்டில் ஃபேட்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் என்னன்னு நான் சொல்லிடுறேங்க. அதாவது நம்ம வயிறு பகுதி இந்த இடம் இருக்குல்லங்க, இந்த இடத்துல அதுக்கு ஏன் லவ் ஹேண்டில்னு வந்துச்சுன்னா, இப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களோ, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அன்பாக அந்த இடத்துல பிடிச்சி இப்படி தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, லவ் ஹேண்டில். அதனால தான் அப்படி தான் அந்த பெயர் வந்தது. இந்த இடத்துல இருக்கிற ஃபேட்டு லவ் ஹேண்டில் ஃபேட்டு, இந்த இடத்துல வயிறுன்னு கூட வச்சுக்கோங்களேன், அப்டாமினல் ஃபேட்டு, அதில் சைடில் இருக்கிற ஃபேட்டுக்கு பேர் லவ் ஹேண்டில் ஃபேட்டு. அதை எப்படி குறைக்கிறது, அதுக்கான எக்ஸசைஸ் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இது வந்து காமனான ஒரு சேலஞ்சாக இருக்குது லவ் ஹேண்டில் ஃபேட்டுங்கிறது. இப்போது அதை ஒரு ஸ்டப்பர்னான ஃபேட்டாக இருக்குது, ஒரு அந்த இடத்துலையே அது நிரந்தரமாக தங்கிடுற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு குட் நியூஸ் என்னன்னு கேட்டால், இதை கரெக்டான அப்ரோச்சில் கண்டிப்பாக குறைக்க முடியும். இந்த வீடியோவில் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ்லேயும் ஃபுட் சாய்ஸ்லேயும் உணவுனாலேயும் அப்புறம் ஹார்மோனை மேனேஜ் பண்ணுறதுலையும் எப்படி குறைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்னால் என்னென்னா, படுத்துட்டு செய்கிறதும் உட்கார்ந்து செய்கிறதுங்க. எந்த இடத்துலையும் ஏரோபிக்ஸ் நடக்கிறது, நிற்கிறது, ஓடுறது, டான்ஸு, ஸ்போர்ட்ஸு, ஜிம்மு, ஃபிட்னஸ் சென்ட்ரு, இல்லை வந்து யோகா, இதெல்லாம் கிடையாதுங்க. அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்னென்னா, காலை ஊன்றதே இல்லைங்க. அதனால தான் நான் வெயிட் பேரிங், வெயிட்டை ஊன்றதே இல்லை, படுத்துட்டோ உட்காந்துட்டோ செய்யறதில்ல. இதை நல்லாவே குறைக்கலாம். இப்போது நம்ம லவ் ஹேண்டிலை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லவ் ஹேண்டில் ஃபேட்டுன்னு இருக்குது இல்லைங்க வயிறில் சைடில், அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா, எக்ஸஸ் ஃபேட் வந்து நம்ம உடம்புல இருக்க எக்ஸஸ் ஃபேட் வந்து நம்மளோட வேஸ்ட் இந்த சைடில் ஹிப்பில் வந்து ஃபார்ம் ஆகிறதா லவ் ஹேண்டில் ஃபேட்டு. இது வந்து வெளியில் இதை குறைக்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா இது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸோட வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் வர்ற ஒரு ஃபேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதை தவிர புவர் டயட்டு, ஒரு உணவு முறை வந்து பழங்கள் காய்கறிகள் இல்லாமல் நார்ச்சத்து இல்லாத உணவாக இருக்குது, இல்லை நியூட்ரியன்ஸ் இல்லாத உணவாக இருக்குது. அதே மாதிரியே லேக் ஆஃப் டார்கெட்டட் எக்ஸசைஸ். சும்மா வாக்கிங் போனால், சும்மா ஜாக்கிங் போனால் குறைஞ்சிடாது. இது டார்கெட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த இடத்த டார்கெட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறது குறைவாக இருக்கிறதுனால வந்து இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனால் இந்த லவ் ஹேண்டில் ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறது நமக்கு ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் தேவைப்படுது. அதாவது ஃபேட்டு லாஸ் ஆகணும், அதே சமயத்தில் மசில் டோன் ஆகணும், கொழுப்பு குறையணும், மசில்ஸ் வந்து டோன் ஆகிட்டு வரணும். அந்த சிக்ஸ் பேக்கெல்லாம் வைக்கிறாங்கள, அந்த மாதிரி ஒரு சின்ன அப்ரோச்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சிக்ஸ் பேக் வைக்க தேவையில்லை, ஃபேட் இல்லாமல் ஃப்ளாட் அப்டாமல் இருந்தாலே போதும், லவ் ஹேண்டில் ஃபேட் இல்லாமல். ஸோ சைடில் இருக்கிற ஃபேட் இல்லாமல். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸில் எப்படி இதை குறைக்கலான்னு பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரிஞ்சாலும் இது வந்து என்ன பண்ணுதுன்னா, இன்டென்ஸாக பண்ணுற கார்டியோ இல்லாட்டி ஹெவியாக போட்டு வெயிட் போட்டு பண்ணுற வெயிட் லிஃப்டிங் இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. எப்படின்னு கேட்டால், இது வந்து அந்த மசில் மேலே ஃபோக்கஸ் ஆகிருக்குது. அதாவது ஆப்ளிக், இன்டர்னல் ஓப்ளிக், எக்ஸ்டர்னல் ஓப்ளிக், நல்லா வயிற்றில் மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வேஸ்ட் ஏரியாவில், அந்த மசில் மேலே இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்குது. அதனால் இது கண்டிப்பாக வந்து எஃபெக்டிவாக இருக்குது. இப்போ அது சம்மந்தமாக ஒரு 3 எக்ஸசைஸ் சொல்கிறேன் அண்டு செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னா, சைட் லையிங் லெக் லிஃப்ட்ஸு. சைடில் படுத்துட்டு காலை தூக்குறது, சரிங்களா? ஒரு சைடு வந்து தூக்கி 10 வரைக்கும் வச்சுருந்து கீழே போடுறது, இந்த சைடு திரும்பி படுத்துட்டு தூக்குறது, ரைட் அண்ட் லெஃப்ட்டு. அதை வேணால் நான் செஞ்சு காட்டுறேங்க. ஒரு எக்ஸசைஸ் செஞ்சு காட்டுறேன், முடிஞ்சா 3 எக்ஸசைஸும் செஞ்சு காட்டுறேன். இப்படி சைடில் படுத்துக்கோங்க. சைடில் படுத்துட்டு இந்த மாதிரி இன்னும் நல்லா இப்படி தள்ளி இந்த மாதிரி சைடில் பில்லோ வச்சுக்கோங்க. நான் இப்போ வைக்கல. இப்படி படுத்துட்டு இப்படி தூக்குறதுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போடுறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப அது மாதிரி 2 டைம்ஸ் 10 கவுண்ட்ஸ் கீழே. திரும்ப தேர்ட் டைம் 1 2 3 4 5 6 7 8 9 10 திரும்ப கீழே போடுறது 2 டைம்ஸ். இதே மாதிரியே அந்த பக்கம் திரும்பி படுத்து செய்கிறது, சரிங்களா? இந்த பக்கம்
திரும்பி படுத்து, இப்போ ரைட்டில் அப்புறம் லெஃப்டில் அந்த மாதிரி திரும்பி படுத்து செய்கிறதா. இந்த எக்ஸசைஸை 7 தடவை ரிப்பீட் பண்ணுங்கள். அந்த மாதிரி 2-3 செட்டு கூட செய்யுங்க, 21 தடவை கூட. அடுத்தது என்னென்னா சீட்டட் டார்சோ ட்விஸ்ட். அப்படின்னா என்னென்னா கம்ஃபர்டபுளாக சமணக்கால் போட்டு இப்படி உட்காந்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு, நல்லா பின்னாடி போகிறேன், இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு அண்டு நம்மளோட பாடியை சைட் டு சைடு, ஃபஸ்ட் ரைட் சைடு இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். சரிங்களா? 10 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து லெஃப்ட் சைட் ட்விஸ்ட் பண்ணி 10 கவுண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய தடவை. இப்போ 1 செஞ்சேன், 2, அப்புறம் தேர்ட் டைம் 1 2 3 4 5 6 7 8 9 10, 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி பண்ணி இது 7 தடவை ஒரு செட்டு. அந்த மாதிரி 3 செட்டு 21 தடவை செய்யலாம். மூணாவது என்னென்னா ஸ்டாண்டிங் சைட் பென்ஸ். நின்றுக்கிட்டு சைடில் பெண்ட் பண்ணுறது. இப்போ நான் உட்காந்துட்டு செஞ்சு காட்டுறேன், பட் நின்றுட்டும் செய்யலாம். சரிங்களா? அதாவது இப்படி ஒரு கையை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இப்படி இப்படி போகிறது, நின்றுட்டு இந்த சைடு எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுமோ அது. அதே மாதிரி இந்த கையை வச்சுட்டு இந்த சைடில் 10 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி செகண்ட் டைம் 10 கவுண்ட்ஸ், செகண்ட் டைம் 10 கவுண்ட்ஸ், தேர்ட் டைம் 10 counts. 1 2 3 4 5 6 7 8 9. தேர்ட் டைம் 10 counts. 1 2 3 4 5 6 7 8 9 10. இதை நின்றுட்டு செய்யணுங்க. ஆனால் உட்காந்துட்டு நான் செஞ்சு காட்டினேன். அண்டு என்னென்னா இது ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கிட்டு அண்டு நம்ம ஹிப்ஸில் கை வச்சுட்டு கூட செய்யலான்னு வச்சுக்கோங்களேன். நின்றுட்டு செஞ்சதுனால ஹிப்ஸில் கை வச்சுட்டு இந்த மாதிரி பெண்ட் ஆகலாம். சரிங்களா? நான் கையை மேலே கொண்டு போகிற மாதிரி சொன்னேன். ஹிப்ஸில் கை வச்சுட்டு இந்த மாதிரி நின்றுட்டு இப்படி ஒரு பக்கம் பெண்ட் ஆகி 10 என்ற வரைக்கும் ஹிப்ஸில் கை வச்சுட்டு. இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். இந்த எக்ஸசைஸ் சிம்பிளாக இருந்தாலும் இதை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறப்போ 3லேருந்து 6 மாதம்லாம் ஃபாலோ பண்ணுறப்போ நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும். பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ஃபேட் நல்லாவே குறைஞ்சிரும். ஈஸியாகவும் இருக்கும். சிலர்லாம் பயங்கரமாக செய்வாங்க, ஆனால் கொஞ்ச நாள் செஞ்சுட்டு விட்ருவாங்க. அப்படி இல்லாமல் இப்படி சிம்பிளாக செஞ்சாலும் அதிக நாள் கன்சிஸ்டன்சி தான் சக்ஸஸ்க்கு முக்கியம். அதனால் இது மாதிரி கண்ட்ரோல்டு மூமெண்ட்ஸ் மேலேயும் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மேலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குறையும். ப்ரீத்திங் எக்ஸசைஸ்னால் உள்ளே இழுக்கிறது ஒரு 4 கவுண்ட்டு, டயஃப்ரமேட்டிக் வயிறு வரைக்கும் உள்ளே ஹோல்டு பண்ணுறது 4 கவுண்ட்டு, வெளியில் விடுறது ஒரு 6 கவுண்ட்டு. அந்த மாதிரி பண்ணாலும் உடம்புல இருக்கிற ரெசிடுவல் வால்யூம் கழிவெல்லாம் வெளியில் போகும். அடுத்தது ஃபுட் சாய்ஸஸ்னு வச்சுக்கோங்களேன். ஃபுட் சாய்ஸஸ்னால் என்ன ஃபுட்னா உங்களுக்கே தெரியும். நம்மளோட டயட் இந்த மாதிரி ஃபேட்டை குறைக்கிறதுல ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது. சரிங்களா? ஒரு நம்மளோட கொழுப்பை பேர்ன் பண்ணுற மாதிரி ஃபுட்டையும் அண்டு ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஃபுட்டையும் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு கண்டிப்பாக இது குறையும். அப்படிப்பட்ட ஃபுட்டை நான் 3 வகையாக பிரிக்கிறேன். சரிங்களா? என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபைபர் ரிச் ஃபுட்டு. அப்படின்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள் எடுத்துக்கணும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள்னால் ஹோல் கிரெயின்ஸ், முழு தானியங்களில் இருக்குது. முழு தானியம்னா வரகு, திணை, சாமை, குதிரைவாலி, இல்லைன்னா இது கைக்குத்தல் அரிசி, அந்த மாதிரி ப்ரௌன் ரைஸ் எல்லாம் இருக்குல்ல. அப்புறம் கேரளா மட்டை அரிசி, சீரக சம்பா அரிசி, அப்புறம் இந்த ஓம்கார் அரிசி, பூங்கார் அரிசி, இந்த மாதிரி நார்ச்சத்து இருக்கிற அரிசிகள் எடுத்துக்கோங்க. அது தவிர அதிகமாக ஃபைபர் கண்டென்ட் பழங்கள், காய்கறிகளில் தான் இருக்குது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதை தவிர கீரை வகைகள் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இது என்ன பண்ணுதுன்னா நம்ம வயிற்றில் இருக்கிற தொப்பையும் அந்த சைடில் இருக்கிற லவ் ஹேண்டில், அந்த சைடில் இருக்கிற வேஸ்ட்டில் இருக்கிற மசில் பல்கையும் குறைக்குது. எப்படி குறைக்குது? நம்மளோட செரிமானத்தை, டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதன் மூலம் இது குறைக்குது. அதை தவிர 2வது ஹெல்த்தி ஃபேட்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லா ஃபேட்டும் கெட்டது இல்லைங்க. நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால்னு இருக்குது. நல்லது HDLன்னு சொல்லுவாங்க, கெட்ட கொலஸ்ட்ரால் LDLன்னு சொல்லுவாங்க, லோ டென்சிட்டி லிபிட் ப்ரொஃபைல், இல்லைன்னா VLDL, வெரி லோ டென்சிட்டி லிபிட் ப்ரொஃபைல், இல்லைன்னா ட்ரைக்ளிசரைட்ஸ். நல்ல கொலஸ்ட்ரால் HDL. நல்ல கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஃபுட்டு இருக்குது. அது என்னன்னு கேட்டால் அவக்காடோ ஃப்ரூட் நிறைய இதில் இருக்குது. அவக்காடோ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதை தவிர ஆலிவ் ஆயில். சரிங்களா? அதை தவிர நட்ஸ்னால் என்ன? நிலக்கடலை மெயினாக. அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, அப்புறம் இது வால்நட், ஏதோ இருக்குல்லங்க, பிஸ்தா, அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்க.
அது தவிர என்னென்னா உங்களோட இது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹார்மோன்ஸை வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஹார்மோன்ஸ் இருக்குல்லங்க, அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை சொல்கிறேன். வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல நம்பர் 1 ஹார்மோன் வந்து லெப்டின். லெப்டின்கிற ஹார்மோன் தான் பசி ஆறிடுச்சின்னு மூளைக்கு சொல்கிறதோ, நம்ம மெட்டபாலிசத்தை தூண்டுறது, அதெல்லாம் செரிமானம் ஆகி கரெக்டாக செல்ஸுக்கு போகணும். அப்போ தான் மசிலாக வரும், இல்லைன்னா ரத்தத்துலேயே கலந்துட்டுருக்கோம், அப்புறம் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிரும், கொழுப்பாக. அதுவும் வயிற்றில் வந்து விசரல் ஃபேட்டாக வந்து சேர்ந்துக்கும். ஃபேட்டை விட விசரல் ஃபேட் ரொம்ப மோசம், ஒரு குறிப்பிட்ட ஆர்கனை சுற்றி ஃபார்ம் ஆயிரும். அதனால் வயிற்றில் இருக்க கொழுப்பு வராமல் இருக்கணும்னா லெப்டின் நல்லா வேலை செய்யணும். லெப்டின் நல்லா வேலை செய்யணும்னா மகிழ்ச்சியாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். இதுதான் மெயின். அதுக்கப்புறம் நார்ச்சத்து இருக்கிற சத்துக்கள் இருக்கிற உணவு எடுத்துக்கணும். இதை தவிர லெப்டின் நல்லா வேலை செய்யணும்னா என்ன பண்ணணும்னா எக்ஸசைசஸ் பண்ணணும். நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் நான் சொல்லி கொடுத்தேன்ல, படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸ், உட்காந்து செய்கிற எக்ஸசைஸ், இன்க்ளூடிங் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் செய்யணும். ஸோ அதனால் இந்த ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும், அதை தவிர விசரல் ஃபேட் நான் சொன்னேன்ல டேஞ்சரான ஃபேட்டு, அந்த விசரல் ஃபேட்லாம் உண்மையிலேயே ரொம்ப கெட்டது. அதை வந்து குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. இதை தவிர 3வது நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணாதது ஆனால் ஈஸியானது, ஹைட்ரேஷன். தண்ணி 3லேருந்து 4 லிட்டர் குடிச்சிட்டே இருக்கணும். தண்ணி குடிக்கிறது வந்து நம்மளோட ப்ளோட்டிங், வயிற்றுக்குள்ளே அந்த ப்ளோட்டிங் கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது பார்த்திங்களா, அதையும், அதை தவிர நம்மளை உடம்பில் இருக்கிற டாக்ஸின்ஸ், கெட்ட கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுறதுக்கும் பயங்கர உதவியாக இருக்குது. அதனால் தண்ணி குடிக்கிறது நம்மளோட டைஜஷனுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. சாப்பிட்ட உடனே குடிக்கக்கூடாது, ஒரு 30 மினிட்ஸ் கழித்து குடிக்கணும். சாப்பிட்ட உடனே லைட்டாக குடித்தா போதும். ஆனால் தண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கணும். அது தவிர ஹெர்பல் டீஸ் கூட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படி பார்த்தா க்ரீன் டீ, அது கொஞ்சம், ஆனால் ஓவராக எடுத்துக்கக்கூடாது, சரிங்களா. இதுவும் நம்மளோட மெட்டபாலிசத்தை வந்து பூஸ்ட் பண்ணுது, அதிகப்படுத்துது. அது தவிர என்னென்ன அவாய்ட் பண்ணணுன்னா ப்ராசஸ்டு ஃபுட்டு, அதாவது பேக்கரி ஐட்டம் இருக்குல்லங்க, அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி ப்ராசஸ் பண்ண ஃபுட்டுனா, உதாரணத்துக்கு என்ன சொல்லலான்னா பிஸ்கட்டு, ப்ரெட்டு, இது மாதிரி இன்னும் நிறையா இருக்குங்க. சிப்ஸு, முறுக்கு, என்னென்னமோ சாப்பிட்றீங்கள ப்ராசஸ்டு ஃபுட்டு, அதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதை தவிர சுகரி ட்ரிங்க்ஸு, சர்க்கரை போட்டதோ இல்லை சர்க்கரை மாதிரி இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நிறையா குடிப்பீங்கள, அதுவோ இல்லை சர்க்கரை அதிகமாக போட்ட டீ, காஃபி இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். அப்புறம் ரொம்ப ரீஃபைன் பண்ணது, சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் எடுத்துக்கூடாது. அதாவது அரிசி எல்லாம் போடுறீங்கள, பொன்னி அரிசி, நல்லா பாலிஷ் பண்ண அரிசி, அதெல்லாமே உங்களுக்கு அவ்வளோக்கா நல்லதில்லை. அப்புறம் மாவாக மாற்றுறதும் அவ்வளோக்கா நல்லதில்லை. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியை குறைச்சிட்டு பொங்கலும், நார்ச்சத்து இருக்க வரகு, திணை, சாமை, குதிரைவாளியில் பொங்கலும், மற்ற நார்ச்சத்து இருக்கிற ரைஸும் எடுத்துக்கணும், சரிங்களா. அப்புறம் இது வந்து என்ன பண்ணுதுன்னா நல்லாவே நம்மளோட வயிறில் இருக்க கொழுப்பையும் அந்த லவ் ஹேண்டில் கொழுப்பையும் குறைச்சி நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் ப்ராக்ரஸ் ஆக ஆரம்பிக்குது. 3வது முக்கியமான விஷயம் ஹார்மோனல் மேனேஜ்மெண்ட். நம்ம ஹார்மோன்ஸ் தாங்க இந்த வெயிட்கெல்லாம் மெயின் காரணமாக, அதுவும் லவ் ஹேண்டிலுக்கு வந்து ஹார்மோன்ஸ் தான் மெயின் காரணமாக இருக்குது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து இதை குறைக்க விடாமல், நம்மளை லவ் ஹேண்டில் குறைக்க விடாமல் டிஃபிகல்ட் பண்ணி விட்ருவோம். ஹையரான கார்டிசோல் லெவல், அதிகமான கார்டிசோல் எதில் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மன அழுத்தத்தில் தான் சுரக்குது. பயம், நெகட்டிவ் திங்கிங் இதில் தான், அப்புறம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இதில் தான். இதனால் அந்த கார்டிசோல் வந்து நம்ம கொழுப்பை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி விட்ருது. விசரல் ஃபேட் இந்த இடத்துல எல்லாம் கொழுப்பை ஸ்டோரேஜ் பண்ணி விட்ருது. அப்புறம் ஆர்கன்ஸை சுற்றியும் ஸ்டோரேஜ் பண்ணிடும். லிவரில் ஸ்டோரேஜ் பண்ணால் ஃபேட்டி லிவரு, பேங்க்ரியாஸில் ஸ்டோரேஜ் பண்ணால் பேங்க்ரியாஸை சுற்றி ஃபேட் அக்குமுலேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கிட்னியில் ஸ்டோரேஜ் பண்ணிடும், ஹார்ட்டில் ஸ்டோரேஜ் பண்ணி, எல்லா இடத்துலையும் போயிட்டு ஸ்டோரேஜ் பண்ணி விட்ருவோம். அதனால் என்ன பண்ணுறோன்னா, அதை இப்போ நம்ம பார்க்கல, மெயினாக வேஸ்ட்டை சுற்றியும் ஸ்டோரேஜ் பண்ணிடும், சரிங்களா. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஹார்மோன் லெவலை கரெக்டாக வச்சுக்கணும். ஹார்மோன் லெவலை கரெக்டாக வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும்னா மெயின் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன். நம்ம வந்து மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்ஸ், ஏதாச்சும் மெடிடேஷன், இல்லைன்னா ஒரு யோகா, இல்லைன்னா வந்து அன்பாக இருக்கிறது, ஜாலியாக இருக்கிறது, அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் போடுறது, இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு தான் நான் ஒரு மெடிடேஷன் வந்து இப்போ சொல்லித்தரேன். 10 நிமிஷம் வந்து நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கிறது, பாசிட்டிவ் தாட்ஸோட, ரொம்ப பாசிட்டிவாக
முன்னாடி நடந்த பயங்கர நல்லதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி உட்காந்துருக்கிறது ரிலாக்ஸாக பயங்கர சேஞ்சை கொடுக்கும். ரொம்ப ஈஸியான மெடிடேஷன். இல்லை படுத்துட்டு கூட அப்படி பாசிட்டிவ் தாட்ஸாக நினச்சிட்டு இருக்கிறது, கண்ணை மூடிட்டு. பாசிட்டிவ்னால் நல்லது நடந்தது, நல்லது நடக்க போகிறது, இனிமேல் நம்ம சூப்பராக இருப்போம், நம்ம நல்லா வளர்ந்துருக்கோம், நல்லா வந்திருக்கிறோம், அந்த மாதிரிலாம் நினச்சிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. நினச்சிக்கிறதுனா உண்மையால் நடந்திருக்கு, நம்ம தான் நினைக்காம விட்டுறோம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, இது ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதே மாதிரி நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் நான் சொல்லி கொடுத்தேன்ல, அதுவும் உதவியாக இருக்குது. இன்னொன்று குவாலிட்டியான தூக்கம். குவாலிட்டினா எந்திரிக்காமல் நிம்மதியாக தூங்குகிற தூக்கம். 7லேருந்து 9 மணி நேரம் தூக்கம் ஹார்மோன்ஸுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தூக்கமின்மை இந்த ஃபேட்டுக்கு காரணம். சரிங்களா? அதை தவிர என்னன்னு கேட்டால், இந்த எல்லா அப்ரோச்சையும் கம்பைன் பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக குறைஞ்சி போயிடும். அப்படி பார்த்தா கம்பைன் பண்ணுறத விட முக்கியமானது எது, தொழில் எடுத்தாலும் படிப்பு எடுத்தாலும் ஈவன் இப்போ வெயிட்டை குறைக்கணுனாலும் முக்கியமானது கன்சிஸ்டன்சிங்க. கன்சிஸ்டன்சினா தொடர்ச்சியாக செய்கிறது. ஓவராக செஞ்சு 4 நாளில் காணாமல் போகிறத விட மெதுவாக லைட்டாக செஞ்சு, உங்களுக்கு அந்த ஆமை முயல் கதையெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். முயல் வேகமாக ஓடும், ஆமை மெதுவாக போனாலும் கடைசியாக ஜெயிக்கும்ல, அந்த மாதிரி தாங்க. நீங்கள் லேட்டாக போனாலும் லேட்டஸ்ட்டாக போகிற மாதிரி தொடர்ந்து இதை செஞ்சிட்டே இருக்கிறோங்க. அதனால் இதுன்னா எதுங்க, எக்ஸசைஸ், நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தேன். ரொம்ப தேவைன்னா எனக்கு கால் பண்ணிக்க, நல்லா கேட்டுக்கோங்க. செஷன்ஸ் மாதிரி எடுக்கிறேன். அடுத்தது பேலன்ஸ்டு டயட்டுங்க, நல்ல உணவு. சரிங்களா? அதை கண்டிப்பாக அதான் நார்ச்சத்து, புரதச்சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் இருக்கிற டயட்டு. அதை தவிர அமினோ ஆசிட்ஸ் இருக்கிற டயட்டு. அதை தவிர ஸ்ட்ரெஸ் லெவலை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். அன்பும் மகிழ்ச்சியும் தான் பிரிக்க முடியாது. அன்பாக பார்க்குற எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதில் அவங்க பதிலுக்கு பழகுறாங்களோ இல்லையோ, நம்ம அப்படி பழகணும். அப்படி அவங்க சரியில்லாட்டி விட்டுட்டா அடுத்தவங்ககிட்டனா 100 பேர்த்திட்ட நல்லா பழகுனா 5 பேராச்சும் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. அதனால் பழகிறத நிறுத்தக்கூடாது, பழகிட்டே தான் இருக்கணும். நம்ம அதுக்காக நம்ம அவங்க சரியாக நடந்துக்கலைங்கிறதுக்காக நம்ம உடம்பை நம்ம கெடுத்துக்கக்கூடாது. அதனால் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்க ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதெல்லாம் நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும். சின்னதான கன்சிஸ்டண்ட்டான முயற்சி தான் எவர் லாஸ்டிங் ரிசல்ட் கொடுக்கும். எப்போவுமே நிரந்தரமாக அந்த ஃபேட் அனுப்பிச்சிடும். லவ் ஹேண்டிலே இருக்காது. அதுக்கப்புறம் ஸ்லிம்மு தான். ஸோ இது மாதிரி சிம்பிளான எக்ஸசைசஸ் பட் நிரந்தரமாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுலேருந்து வெளியில் வரலாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.